ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோனா, என்னடா இவ கையில் பெருசாக விசிறி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து ஒரு மீஷோ ப்ராடக்ட் மக்களே. நான் இதை வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னன்னு உங்களுக்கு பிரித்து நான் காட்டுறேன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்லை இப்போவே சொல்லலாமான்னு தெரியல. நான் பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்டாண்டு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி போடுறனால எனக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து ட்ரைபேட் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் மீஷோவில் அண்டர் 500 இதன் 530 என்னவோ வந்துச்சு, 530 ரூபா அந்த மாதிரி என்னவோ வந்துச்சு. அப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் வித் அந்த ரிங் லைட்டோட. சரி, அதை உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து காட்டலாம். ரிவ்யூவில் அன்பாக்சிங் வீடியோ போடலாம். ஏன்னா ரிவ்யூ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றின ரிவ்யூ சொல்ல முடியும். அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால என் பையன்கிட்டேருந்து அதை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் சரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடலான்னு ஆர்டர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுக்கிறதுலையே ஒரு தகுடு தித்தம். இதில் இவர் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தார்னா கேப்சர் ஆகிறது கூட ஆகாது மக்களே. என்ன மக்களே பண்ண என்ன சொல்ல. இது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நான் இவ்வளோ தான் ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வச்சா அது நிற்கவே இல்லை. நான் ஒரு செகண்டு பயந்துட்டேன். ஐயையோ, என்னடா நம்ம வாங்கினது ஃபெயிலியர் ஆகிடுச்சோ, நிற்கவே மாட்டேங்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக கொஞ்சம் கூட இழுத்து போட்டு என்னோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் போட்டு இழுத்ததுக்கப்புறம் நிற்க வச்சு பார்த்து கொஞ்சம் அழகாகவே நின்றுச்சு. இதை அசம்பிள் பண்ணலாம். இது ரிங் லைட் பாருங்கள். எனக்கு இந்த ப்ராடக்டில் ரிங் லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு வந்து கண்டென்ட் க்ரியேட்டரோட செட்டிங்னே சொல்லலாம். இதில் வந்து மைக் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த மைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நம்ம ஹெட்ஃபோன் கேட்போம்ல அந்த பின்னு தான் இருந்துச்சு மக்களே. ஆனால் என்னோடய ஃபோனில் அந்த ஓல்டு மாடலில் அந்த ஹெட்ஃபோன் குத்துற ஒரு ஆப்ஷன் இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மைக் எனக்கு யூஸ் பண்ண முடியல. இந்த ரிங் லைட்டுக்குள்ளே பாருங்கள், எல்லா செட்டிங்குமே இருக்குது. இதை அசம்பிள் பண்ணணும். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பார்த்திங்களா, ஆட்டிகிட்டே இருப்பான், பிடிச்சி ஆட்டிகிட்டே இருப்பார். வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். இந்த பாக்ஸ்க்குள்ளே இதெல்லாம் தான் இருந்தது. இது வந்து அந்த ஜாயின் பண்ணுறது, மேலே வச்சு இது பண்ணுறது. அதான் இது மைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மற்ற பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு யூஸ் பண்ண முடியல. இதை நான் அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி லைட் எரியுது, எப்படி லைட் எரியுதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த லைட்டு பாருங்கள், 3 கலர் லைட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு சோகம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த லைட்டு இந்த ஸ்டாண்டை வந்து என்னோடய கிச்சனில் வைக்கவே முடியல மக்களே. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது.